பாரத ரத்னா விருதுகள் தேர்தலை முன்னேற்படுத்தி தான் கொடுக்குறாங்க. அது குறிப்பாக நரசிம்மராவ் மகள் சொல்லியிருக்காங்க, இது எங்கள் அப்பா கொடுத்தது தாமதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இதில் என்னுடைய கருத்து இந்த அவார்டில் எல்லாம் என்னன்னாக்கா, இறந்து போனவங்களுக்கு அவார்டை கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கருத்தாக இருக்கும். ஏன்னா ஒரு அவார்டை கொடுத்தா அந்த அவார்டு வேண்டான்னு சொல்கிற உரிமை வேணும். அது இறந்து போனவங்களுக்கு கொடுத்தாக்க அந்த அவார்டை வேண்டான்னு சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது. இராணுவத்தில் ஒரு வீரமரணம் அடைந்தார்னா அவருக்கு அந்த அவார்டை கொடுக்கலாம். வேறு எந்த துறையில் இருப்பவர்களும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்ச்சைக்குள்ள கருத்தாக கூட இருக்கலாம். இது ஒரு விவாத கருத்தாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் மக்கள் பொது கருத்தாக இறந்து போனவங்களுக்கு யாருக்குமே அவார்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அவார்டை கொடுத்தா இந்த அவார்டு வேண்டான்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லையே. இப்போ வந்து எனக்கு தெரியாது. நீங்கள் இவருக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு நரசிம்மராவ் கொடுத்துருக்கீங்க. அவர் அந்த அவார்டு வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவர் உரிமை இல்லையே. அவரோட பேரனில் வேணும்னு சொல்கிறான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இது ஒரு விவாத பொருளாகவே எடுத்துக்கலாம். உங்களுடைய நேயர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் இறந்து போனவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அவார்டு கொடுக்கக்கூடாது. இராணுவ வீரர்களை தவிர, வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களை தவிர யாருக்கும் இறந்தவர்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அவார்டு கொடுக்கக்கூடாது. வேற என்ன, தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குற அவார்டு தேர்தலை முன்மைப்படி தான் கொடுக்குறாங்க. நார்மலாக ரூல் ஒன்று இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 3 பாரத் ரத்னா தான் கொடுக்கலான்னு ரூல் இருக்குது. நீங்கள் ரூல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 3 பேருக்கு தான் பாரத் ரத்னா கொடுக்கலான்னு இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 பேருக்கு கொடுக்குறாங்க. அது எல்லாமே அவர் ஒரு அரசியல் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க கொடுத்தவர்கள் யாரோடையே நம்ம குறைச்சி மதிப்பீடுறேன்னு தயவுசெய்து நினச்சிக்க வேண்டாம். உடனே நீங்கள் உடனே நரசிம்மராவனை கொச்சைப்படுத்தி விட்டேன், MS சுவாமிநாதனை கொச்சைப்படுத்தி விட்டேன், சரண் சிங்கை கொச்சைப்படுத்தி விட்டேன், திருத்தி தயவுசெய்து யாரும் செய்தி போட்டுறாதீங்க. அவங்களெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அவர்களெல்லாம் போற்றக்கூடியவர்கள். ஆனால் கொள்கை ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களுக்கு அவார்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னாக்க அந்த அவார்டு வேண்டான்னு சொல்கிற உரிமை அவர்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் இருக்கும் பொழுதே யாராவது தான் அவருக்கு அவார்டு கொடுக்கலாம். இராணுவ வீரர்களை தவிர வேற எந்த இறந்தவருக்கும் அவார்டு கொடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.